என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அஞ்சலி மனம் இரு படகில் கால் வைத்து பயணம் செய்ய ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. மாறனை விட்டு பிரிய அவளுக்கு மனம் இல்லைதான். ஆனால் ஒரு குழந்தையை சுமக்க வேண்டும் என்ற தீராத ஆசை அவளை ஆட்டி படைக்கிறது. என்ன செய்வது? மாறனை எப்படி தவிர்ப்பது? ஏன் அவனை தவிர்க்கணும்? 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு தானே டாக்டர் சொன்னாரு. அப்புறம் ஏன் குழந்தை பிறக்கல? அதுதானே, ஏன் குழந்தை பிறக்கல? எனக்கு குழந்தை பிறக்காம போக எந்த வாய்ப்பும் இல்ல. ஏதாவது குறைனா அது கண்டிப்பா மாறனுக்காதான் இருக்கும். இன்னைக்கு மாறன் ஆபீஸ் முடிஞ்சு வரட்டும், அவனையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். எங்க மூணார்ல எந்த டாக்டரையும் பாக்கலையே. ஏதாவது நல்ல ஒரு டாக்டரையா பார்த்து 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாற்றமும் இல்ல, குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொண்ணோட மாறனுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நானே போட்டு அவனை குற்றவாளியாக்கி அப்பா அம்மா முன்னாடி நிப்பாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். விவாகரத்து வாங்க ஏதாவது சில சாட்சிகளை நானே உருவாக்கி வச்சுக்கணும். அந்த சாட்சிகள் பொய் சாட்சிகளா இருக்கக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரியான சூழலை நானே உருவாக்கணும். ஆனா அது எப்படி? அவள் யோசிக்க கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. எழுந்து வந்து கதவை திறந்தவள் வாசலில் வீட்டு ஓனர் சரஸ்வதி அக்காவும் அவரோடு ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் ஒரு அழகான இளம் பெண்ணும் நிற்பதை கண்டாள். வாங்கக்கா. சரஸ்வதி அக்கா அந்த இருவரோடு வீட்டிற்குள் வந்தார். அஞ்சலி, தம்பி வேலைக்கு போயிட்டாரா? போயிட்டாருக்கா. சாயந்தரம் தானே வருவாரு? ஆமாக்கா. உட்காருங்கக்கா. மூவரும் அமர. இவங்க யாருக்கா? இது பங்கஜ அம்மா, இது இவங்க பொண்ணு தாமரை. வீடு ஏதாவது வாடகைக்கு கிடைக்குமான்னு தேடி வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுதான் இவங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கா. ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் வேணுமா. இப்ப இவங்க அந்த பொண்ணு வீட்டுலதான் தங்கி இருக்காங்க. தாமரை கழுத்தில் தொங்கும் தாலியை பார்த்தபடியே, ஆமா இவங்க புருஷன் எங்க? அவரு வெளிநாட்டுல வேலை பாக்குறாராம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லீவுக்கு வந்துட்டு போவாராம். இப்ப இவங்க தங்கி இருந்த வீட்டுல ஏதோ பிரச்சனையாம். அதுதான் வேற வீடு தேடிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாதது இல்ல அஞ்சலி, நீங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல 2 பேர் குடியிருந்தாங்க. இங்க 4 ரூம் இருக்கு, 2 கிச்சன் இருக்கு. இந்த வீடை உங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கும் போது 2 ரூம் கிச்சன் ஹால் மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல 2 பேர் வாடகையும் சேர்த்து நாங்களே தரோம் அப்படின்னு சொன்னதால மொத்தமா உங்களுக்கு கொடுத்துட்டோம். இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா இவங்களை உங்க கூட தங்க வச்சுக்கலாம். இவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, உனக்கும் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களை கட்டாயப்படுத்தல, உங்களுக்கு சம்மதம்னா மட்டும் இவங்களை இங்க குடி வச்சுக்கங்க. தம்பி சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா தம்பி கிட்ட இவங்க நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லி எங்கேயே தங்க வச்சுக்கலான்னு சொல்லி பாரு. தம்பி ஓகேன்னு சொன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லு. சரஸ்வதி அக்கா கூற அஞ்சலி மனதில் சட்டென்று ஒரு யோசனை உதயமானது. சரிக்கா, அவரு வரட்டும், நான் பேசிட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். அம்மா, நீங்க உங்க நம்பரை கொடுங்க. என்னுடைய கணவர் சரின்னு சொன்னா நான் உங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். தாமரை, நம்பரை கொடு. அம்மா கூற, இல்லம்மா நீங்க உங்க நம்பரையே கொடுங்க. நான் வேலையில் இருக்கும் போது கால் வந்தா என்னால எடுத்து பேச முடியாது. அதுவும் சரிதான் என்று கூறிய அம்மா அஞ்சலியிடம் அவரது எண்ணை கொடுக்க, அம்மா உங்க நம்பரை என்கிட்டயும் கொடுங்க. அஞ்சலி போன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னாலும் நான் போன் பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். சரிம்மா என்று கூறிய தாமரையின் அம்மா சரஸ்வதிக்கும் அவரது எண்ணை கொடுத்தார். மேடம், நீங்க பேசிட்டு உடனே எங்களுக்கு தகவல் சொன்னா நல்லா இருக்கும். தாமரை கூற, மேடமா அப்படியெல்லாம் வேண்டாம், என்ன அஞ்சலினே கூப்பிட்டா போதும். சரஸ்வதி அக்கா சொன்ன மாதிரி நீங்க இங்க வந்து தங்கினா எனக்கும் உதவியாதான் இருக்கும். நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். சரிக்கா, நாங்க கிளம்புறோம். சரஸ்வதி அக்காவிடம் கூறிவிட்டு தாமரை தன் அம்மாவையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். மாறன் மாலை வீட்டிற்கு வரும்போது ஏதோ சிந்தனையில் மூழ்கி அமர்ந்திருந்தாள் அஞ்சலி. அவன் வந்ததை கூட அவள் அறியவில்லை. அவள் அருகில் வந்த மாறன் அஞ்சலி என்று அழைத்தான். திடுக்கிட்டு தன் நிலைக்கு வந்தவள், எப்ப வந்தீங்க மாறன் என்று கேட்டாள். இப்பதான் வந்தேன். நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன சிந்தனையில மூழ்கி இருக்க? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல மாறன், நான் குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். குழந்தையா? ஆமா மாறன், நாம ஹாஸ்பிட்டல் போலாமா? ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காதான்னு நான் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன் மாறன். நம்ம குழந்தை அது என்னுடைய வயித்துல பிறக்கணும். அஞ்சலி, உனக்கும் எனக்கும் எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க.
அதையும் தாண்டி நமக்கு ஒரு குழந்தை பிறக்காட்டி அது விதின்னு சொல்லி அப்படியே விட்டுட வேண்டியது தானே. இந்த உலகத்துல எத்தனையோ அனாதை குழந்தைங்க இருக்காங்க, அதுல ஒண்ணு தத்து எடுத்துக்கலாமே. அஞ்சலியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அதை சட்டென்று மறைத்தவள், கடைசியா ஒரே ஒரு தடவை 2 பேரும் நல்ல ஒரு டாக்டரையா பார்த்து செக் பண்ணிடலாம். அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நமக்கு 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. ஒருவேளை இப்ப ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாமே. சரி, நாம 2 பேரும் இப்ப டாக்டரை போய் பாக்குறோம். எனக்கு தான் ஏதாவது குறைன்னு டாக்டர் சொன்னா நீ என்ன செய்வ? அவள் விழிகளில் ஒரு பதற்றம். அதை அப்படியே மறைத்தவள், உங்களுக்கு தான் பிரச்சனைனா என்ன பண்ண முடியும்? விதின்னு சொல்லி ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க வேண்டியதுதான். ஒருவேளை உனக்கு குறைன்னு டாக்டர் சொன்னாலும் நானும் அதே முடிவை தான் எடுக்க போறேன். அப்புறம் எதுக்கு இனி ஒரு டாக்டரை போய் பார்த்து டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்? இல்ல மாறன், கடைசியா ஒரு டெஸ்ட் நடத்தலாமே. அப்பவும் 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டா ஒரு 6 மாசம் பொறுத்து பார்க்கலாம். குழந்தை பிறக்கலனா நாம ஒரு அனாதை குழந்தைய தத்து எடுத்துக்கலாம். இதுவே 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு குறை இருக்குன்னு டாக்டர் சொன்னா 6 மாசம் வரைக்கும் எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? சட்டுன்னு நான் ஒரு முடிவை எடுத்துடுவேன் இல்லையா? என்ன முடிவு எடுப்ப? வேற என்ன, 2 நாள்ல போய் ஏதாவது குழந்தைய தத்து எடுத்துக்கலாம். அப்படின்னா 2 நாள்ல போய் நம்ம ஏதாவது ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம். ஏன், என்னாச்சு? நம்மள யாருக்காவது குறைன்னு டாக்டர் சொன்னாரா? ஆமா, யாருக்கு குறையா இருக்கும்னு நீ நினைக்கிற? கண்டிப்பா எனக்கு எந்த குறையும் இருக்காது. குறை இருக்குன்னு டாக்டர் சொல்லி இருக்காருன்னா அது கண்டிப்பா உங்களுக்கா தான் இருக்கும். ஆமா, எனக்கு தான் குறை இருக்கு. குழந்தை பிறக்கிற எந்த வாய்ப்பும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இது இப்பதான் ஒரு 2 நாள் முன்னாடி நான் போய் டாக்டரை பார்த்தேன். எனக்கு தான் பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம்ல. பொங்கி வந்த கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியவள், இவன் மேல ஏதாவது பழிய போட்டுட்டு இங்கிருந்து தப்பிக்கணும். அதுக்கு இவன் கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கணும். அப்பதான் ஈஸியா பழிய தூக்கி இவன் மேல போட்டுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும். அம்மா, இதையே என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? மிகவும் பொறுமையாக அவள் கேட்டாள். சாரி தாமரை, சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீயே கேக்குற, இப்பவும் சொல்லாம இருந்தா எப்படி? அதுதான் சொல்லிட்டேன். சரி விடுங்க, இது ஒண்ணும் எனக்கு பெரிய அதிர்ச்சியா இல்ல. நான் எதிர்பார்த்ததுதான். கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம பொறுமையா போய் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். 2 நாள்ல போய் குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாவே எடுத்துக்கலாமே. என் தங்கச்சி குழந்தைங்க வேற இருக்காங்க. அவங்கள யாரையாவது தத்தெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைக்கிறீங்க. இப்ப நானும் அப்படிதான் நினைக்கிறேன். வேண்டாம், அந்த பேரை சொல்லி நமக்கு இடையில எந்த பிரச்சனையும் வேண்டாம். இல்லங்க, அனுவோட குழந்தைங்கள யாரையாவது தத்தெடுத்துக்கலாம். நான் உங்களை தப்பா எல்லாம் பேச மாட்டேன். அப்ப சரி, உன்னுடைய விருப்பம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? நம்ம வீட்டு ஓனர் சரஸ்வதி அக்கா இருக்காங்கல்ல? ஆமா, அவங்க இன்னைக்கு காலையில வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு அம்மா பொண்ணு 2 பேரும் வந்திருந்தாங்க. என்ன விஷயம்? அந்த அம்மா பொண்ணு 2 பேரும் வீடு வாடகைக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுதான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு புருஷன் வெளிநாட்டுல வேலை பாக்குறாராம். அம்மா பொண்ணு 2 பேரும் தனியா தான் ஒரு வீட்டுல தங்கி இருந்தாங்களாம். அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனையா, வீட்டை காலி பண்ணிட்டாங்களாம். அதனால நாம விருப்பப்பட்டா நம்ம கூட தங்க வச்சுக்க சொல்லி சரஸ்வதி அக்கா சொன்னாங்க. நாம விருப்பப்பட்டா மட்டும்தான், இல்லைன்னா அவங்க வேற வீடு பாத்துப்பாங்க. அஞ்சலி, இன்னொரு குடும்பத்தை நம்ம கூட தங்க வைக்கிறதா? அது நம்ம தனிமையை பாதிக்காதா? இல்ல மாறன், நான் வீட்டுல தனியா இருக்கும்போது என் கூட பேச்சு துணைக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த அம்மா பொண்ணுன்னா வசதியா இருக்கும். பொண்ணு வேலைக்கு போயிடுவா, அந்த அம்மா எனக்கு பேச்சு துணையா இருப்பாங்கல்ல. இந்த விஷயத்தில் மாறனுக்கு உடன்பாடு இல்லைதான். ஆனால் வேதாளம் மீண்டும் முருங்கை ஏறிவிடக் கூடாது அல்லவா? இவளை விட்டு பிடிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று நினைத்தவன், சரி அஞ்சலி, உனக்கு விருப்பம்னா எனக்கு ஓகே தான். ஆனா அந்த அம்மா பொண்ணால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீதான் உறுதிப்படுத்திக்கணும். முன்னாடி இருந்த வீட்டுல என்ன பிரச்சனை, ஏன் காலி செஞ்சாங்கன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க. இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்கப்புறமா யோசிக்கலாம். அதனால என்ன, இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. எப்படி? எதுக்கும் இருக்கட்டுமேனு நான் அவங்க நம்பரை வாங்கி வச்சிருக்கேன். சரி, கூப்பிட்டு கேளு, ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சரி. அஞ்சலி பங்கஜா அம்மா எண்ணிற்கு அழைத்தாள். ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றவர் ஹலோ என்றார். அம்மா, நான் அஞ்சலி பேசுறேன். அட அஞ்சலியா, என்னம்மா உன் கணவர்கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? இல்லம்மா, நான் இன்னும் அவர்கிட்ட பேசல. அவர் இன்னும் வந்து சேரல. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னம்மா தெரிஞ்சுக்கணும்? வேற ஒண்ணு இல்லம்மா, நீங்க முன்னாடி இருந்த வீட்டுல என்ன பிரச்சனை? எதுக்காக அந்த வீட்டை காலி பண்ணீங்க?
என்னம்மா சொல்றது? எங்க பக்கத்து வீட்டுல ஒரு 2 மாசம் முன்னாடி 4 வாலிப பசங்க குடி வந்தாங்க. என்னுடைய பொண்ணும் நானும் தனியா தானே இருக்கோம். அத பாத்துட்டு துணைக்கு நாங்க வரவான்னு ரொம்ப கொச்சையா கேக்குறானுங்கம்மா. போய் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு வாடகை தான் முக்கியம், அந்த பசங்க கரெக்டா வாடகையை கொண்டு வந்து குடுக்கறாங்க, அது மட்டும் இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குற வாடகையை விட அந்த பசங்க கிட்ட இருந்து நான் 4000 ரூபாய் ஜாஸ்தி வாங்குறேன், அந்த பசங்களும் எந்த எதிர்ப்பும் இல்லாம கொண்டு வந்து குடுக்கறாங்க, அந்த பசங்க ஏதாவது பேசிட்டு போட்டும் நீங்க கண்டுக்காம விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்களால எப்படிமா கண்டுக்காம இருக்க முடியும்? பாத்ரூம் பக்கத்துல ஏணிய வேற சாத்தி வச்சிருக்கானுங்க. ஏன்பா இங்க சாத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, வேற எங்கேயும் இடம் இல்ல, அதனாலதான் இங்க சாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றானுங்க. அதையும் போய் ஓனர் கிட்ட சொன்னோம். கண்டுக்காதீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. என் பொண்ணு குளிக்கிறதுக்காக பாத்ரூம்ல ஏறும் போதெல்லாம் நான் வெளியே போய் காவல் நிக்க வேண்டியதா இருக்குமா? இதையெல்லாம் தாண்டி என் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நேத்து நைட்டு தான் நாங்க வீடு வந்து சேர்ந்தோம். அந்த நேரத்துல ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து என் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துட்டாமா. அதுக்கு மேல எங்களால எப்படி அங்க இருக்க முடியும்? அப்பவே அந்த நைட்டே வீட்டை காலி பண்ணிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வீட்டுல வந்து தங்கிக்கிட்டோம். ஆனா இங்கேயும் தங்க முடியாது, இது ரொம்ப சின்ன வீடு. அவங்களே ரொம்ப சிரமப்பட்டுதான் இங்க தங்கி இருக்காங்க, வேற வீடு அவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. பங்கஜம்மா பேச்சில் மாறனின் மனம் கரைந்தே விட்டது. அஞ்சலி மாறனை பார்த்தாள். சரி வந்து தங்க சொல்லு. அம்மா மன்னிச்சிடுங்க, நான் என் கணவர் சொல்லிதான் உங்களுக்கு போன் பண்ணேன். நான் ஸ்பீக்கர்ல போட்டுதான் பேசிட்டு இருக்கேன், அவரும் எல்லாத்தையும் கேட்டாரு. அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு, உங்களை இங்க வந்து தங்கிக்க சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றிமா, நாங்க நாளைக்கு மதியம் அங்க குடி வந்துடுறோம். நீ ஓனர் சரஸ்வதி கிட்டையும் போன் பண்ணி சொல்லிடுமா. சரிம்மா நான் சொல்லிடுறேன். அழைப்பை துண்டித்து விட்டு மாறனை பார்த்தவள், பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுது, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், டீ போட்டு வை. சரிங்க. மாறன் அறைக்கு செல்ல வருவது மாறனை உயிராக நேசிக்கும் தாமரை என்று அறியாது அஞ்சலி மனம் தான் நினைத்தது போல் நடக்கிறது என்று குத்தாட்டம் போட்டது. பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.